ஹலோ வீவர்ஸ், ரேஷன் அரிசியை வச்சு சாஃப்டான இட்லி மாவு அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? அதுவும் ஒரு புது ட்ரிக்ஸோட. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி மெஷர் பண்ணி நீங்கள் அரிசி சேர்த்துப்பீங்களோ அதே மாதிரி சேர்த்துங்க. நான் கொஞ்சம் அதிகமாகவே அரைப்போம், அதனால் நாங்கள் சேர்த்துக்கிறோம். அந்த புது ட்ரிக் பார்க்கணுன்னா நீங்கள் வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தாகணும். இப்போது அரிசிக்கு அப்புறமா பச்சரிசி சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து 2 கிளாஸ் சேர்த்துக்கலாம். நான் தனித்தனியாக ஊற வைக்க போகிறது கிடையாது, எல்லாமே நான் ஒன்றா தான் ஊற வைக்க போகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்து கலந்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அரிசியை பச்சை தண்ணியில் தான் ஊற வைப்பீங்க. ஆனால் நான் சுட சுட தண்ணியில் தான் ஊற வைக்க போகிறேன். அதுவும் 5 to 6 மணி நேரம் நல்லா அந்த சுட தண்ணியில் அந்த அரிசி நல்லாவே ஊறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா அரிசி ஊறியாச்சு. இப்போ நம்ம அரைக்கலாம். இப்போ கிரைண்டரில் தண்ணி போட்டுட்டு கிரைண்டரை ஆன் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம். நீங்கள் எப்போ போல் நீங்கள் எப்படி அடிப்பீங்களோ அதே மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்லாவே அரிஞ்சு வந்தாச்சு. இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ மொத்தம் இருக்கிற அரிசி நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ ஒரு பாத்திரம் ஃபுல்லாகவே அரைச்சாச்சு. இப்போது நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இது பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இட்லி சாஃப்டாக மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.